பட்பம், செந்தூர் மாதிரியான மெடிசின்ஸ்லாம் செல்ஸை ரீஜெனரேட்டிவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அப்ரகம் ஒரு பெஸ்ட்டான மெடிசன் டயபெட்டிஸ்க்கு. சொர்ண அப்ரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ரகத்தோட செந்தூரம், பட்பம் இதில் செய்யக்கூடிய எல்லா மெடிசின்ஸுமே வந்து நம்மளோட இன்சுலின் செக்ரீட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டயபெட்டிஸ்க்கு மட்டும்தான் கேட்குமா அப்படின்னா இல்லை, ஆல் ஓவர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய செல்ஸ்களை நம்மளுக்கு புதுப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பெரும் மருந்துகள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சித்தால இதை வந்து நம்ம காயக்கல்பம் அப்படின்னே சொல்லலாம். காயக்கல்பம் அப்படின்னா உடலை வந்து அழியாமல் காக்கக்கூடிய மருந்துகள் பேர் காயக்கல்பம். ஸோ இதோட ப்ராசஸே வந்து ரெஜுனேட்டிங், எல்லா செல்களையும் புதுப்பிக்கிறது, மூளை செல்கள் வரைக்குமே. மூளையில் இருக்கக்கூடிய செல்கள், எண்டோக்ரைனில் இருக்கக்கூடிய செல்கள், குறிப்பாக கணையம் மற்றும் லிவர் செல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு செல்களை எப்படி டீடாக்ஸ் பண்ணி புதுப்பிக்கிறது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் முக்கியமான மருந்துகள்லாம் இருக்குது. அதில் டயபெட்டிஸ்க்கு முக்கியமான மருந்து நம்ம அப்ரகம், சொர்ணாபிரகம். இது வந்து நமக்கு முக்கியமான மருந்து. அதுலேயும் அப்ரகத்துலேயே வந்துட்டு பட்பத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 1000 புடம் போட்டது, 100 புடம் போட்டதுன்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருப்போம். தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது டயபெட்டிஸோட அளவு நல்லாவே வந்துட்டு குறையும். சர்க்கரை, பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். நேச்சுரலாக இன்சுலின் செக்ரீட் ஆகும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவே நேச்சுரலாக செக்ரீட் ஆகும் இன்சுலின். நல்ல ப்ராப்பரான ஒரு ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான ஒரு டயட், ஃபைபர் நிறைய இருக்கக்கூடியான டயட், இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ பிளட் சுகர் லெவல் எதுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா வாஸ்குலைட்டிஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு. அதாவது சின்ன சின்ன ரத்த குழாய்கள்லாம் பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் நார்மலில் இருக்கணும். இல்லைன்னா அந்த சின்ன சின்ன வெசல்ஸ்லாம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்போது காலில் பார்த்திங்கன்னா கால் வந்து ஒரு மாதிரி நம்னஸ்ன்னு சொல்லுவோம். நம்னஸ்னால் கால் எரிச்சல், பாதை எரிச்சல், ஒரு உணர்ச்சி இல்லாமல், சென்சேஷனே இல்லாமல் இருக்கும். அதே போல் ஹார்ட் மசில்ஸ் வெசல்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறதுனால பார்த்திங்கன்னா எல்லாம் கை கால் எரிச்சல் தெரியும். கண்ணில் கூட வந்து பாதிப்பு உண்டாகும். கண் பார்வை திறன் குறையிறது, அப்புறம் ஞாபக மறதி, பிரெயின் செல்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு நேச்சுரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இன்சுலினை செக்ரீட் பண்ணக்கூடிய மருந்துகள் மற்றும் உணவுகள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கலாம்.